மதுரை மாநாடு நடக்கும்போதே கொடிக்கம்பம் விழுந்து விபத்து ஏற்பட்டது. அப்போது கூட பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்குது, அதிர்ஷ்டவசமாக தவிர்க்கப்பட்டிருக்குது. இது போன்ற கூட்டம் நடத்தும்போது தவேகாவினர் முறையாக அதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு வீடியோ கூட வெளியிட்டிருந்தீங்க. இப்போ இது போன்ற விபத்து நடந்திருக்குது, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ தலைவருக்கு எல்லாமே தெரியும்ன்றது தெரியாது, 100% தெரியாது. புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இனிமேல் தான் படிப்படியாக இப்போ இந்த சம்பவம் கூட அவருக்கு ஒரு ஏதோ ஒரு புரிதல் ஏற்படுத்தியிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் தலைவர் விடுங்க, இந்த 2ஆம் கட்டமாக இருக்கிறவங்க ஏன் இவ்வளவு ஒரு அஜாக்கிரதையாக இருக்காங்கன்னு தான் என்னோடய கேள்வி. அவங்க எல்லாருமே இந்த இடத்த பார்த்துருக்காங்க, இந்த இடத்த கொடுத்துருக்காங்க, இந்த இடத்த ஆய்வு செஞ்சுருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட்டு நான் என்ன கேட்குறேன், இது இப்படி தான் டைமில் நடக்கிறோம். குறிப்பாக இந்த டைமில் நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும்னு அந்த 2ஆம் கட்ட தலைவர் தான் தலைவர்கிட்ட சொல்லணும். அவருக்கு இன்சிஸ்ட் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்கணும். அப்போ தான் அவருக்கு அந்த விஷயம் புரியும். ஏன்னா எதுக்காக என்ன சொல்ல வரேன்னா, ஷூட்டிங் பண்ணும்போது 7 மணி கால் செட்னா 6:30 இருக்கிறவர் தான் விஜய் சார். அப்படி இருக்கும்போது இது நீங்கள் புரிய வைக்கணும்ல. அது ஒரு ரீசன் தான். இது நான் விஜய் சார் மேலே ப்ளேம் பண்ணவே மாட்டேன். இவங்க ஏன் சொல்லலை சார், 8:45 நான் பரிசு வாங்கியிருக்கேன் சார், நீங்கள் இங்கே இருக்கணும் சார், முடிச்சுட்டு திருப்பி நாமக்கல்லேருந்து நீங்கள் வரணும் சார், அந்த ட்ராவலிங் டைம் இவ்வளோ இருக்குது சார் அப்படின்றது நீங்கள் சொல்லணுமா இல்லையா?